பெத்தெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். மென்மையான மனம் கொண்டவர், நாட்டின் விடுதலைக்கு போராடியவர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், மனிதருள் மாணிக்கமானவர். அவரே பண்டித ஜவஹர்லால் நேரு ஆவார். ஜவஹர் என்றால் மாணிக்கம், நேரு அவர்கள் மனிதருள் மாணிக்கம் என்று மனமகிழ்ந்து புகழ்ந்தவர் காந்தியடிகள். இருவரையும் உரைக்க முன்றிருந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி செயலில் ஈடுபடுத்தி விடுதலை தேடி தந்த மாவீரர்கள். இமயம் முதல் குமரி வரை இருவரையும் வாழ்த்தாத இந்தியர்கள் இல்லை. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார். இவர் பிரபல வழக்கறிஞர் திரு மோதிலால் நேரு மற்றும் திருமதி ஸ்வரூபா ராணி ஆகியோரின் மகனாவார். விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் என்னும் பெருமைகள் கூறியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆவார். 1912 லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் நேரு அவர்கள் 1916 கமலா கவுல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஜாலியன் வாலா படுகொலையே நேருவை இந்தியா விடுதலை போராட்டத்திற்கு எழுந்தது. மகாத்மா காந்தியை அரசியல் குருவாக ஏற்றவர். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்ததற்கு 1921 நேரு அவர்கள் முதல் முறையாக சிறைக்கு சென்றார். 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். 1947 இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். அன்று முதல் சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். குழந்தைகள் இவரை நேரு மாமா என்று அழைத்தனர். இதனால் நேரு அவர்கள் பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.